நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே வருது. இந்த ஸ்விங் லோவை மார்க்கெட்டால் எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் திங். ஸோ வெயிட் பண்ண நிதானமாக வெயிட் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அதனால் பசங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல ட்ரேடருக்கான அழகு. பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணி அவசரப்படாமல் மார்க்கெட் திருப்பி இந்த ஸ்விங் லோவுக்கு வருது. அப்புறம் எங்கள் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோவையும் நெக்ஸ்ட் தென் இந்த ஸ்விங் ஹையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிசர்ச் பண்ணும்போது இது லாஸ்ட் ஸ்விங்கோட லோ. ஸோ இங்கே நான் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு கரெக்ஷன் செக் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு கரெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் கரெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த கரெக்ஷன் ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆனது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது லாஸ்ட் ஃப்ளிப்பு ஸ்விங் லோவோட லெவல் ரெண்டுமே ஒரே இடத்த மர்ச் பண்ணோம்னால நமக்கு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஜோனில் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறத நிதானமாக பொறுமையாக வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட்டுக்கு தான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. பட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு.